பேர் சொல்லுமா. ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் எழுதிக்கோடா. இதோடது வந்து அவன் சேல்ஸ் ஃபோர்காஸ்ட் பட்ஜெட் எல்லாமே ஃபோர்காஸ்டடா. ஃபோர்காஸ்ட்னா இப்படி இருக்கலாம், ஜான்வரியில இந்த சேல்ஸ் இருக்கலாம், பிப்ரவரியில இந்த சேல்ஸ் இருக்கலாம், அந்த மாதிரி சொல்றது. ஓகே, எல்லாமே தட் கோஸ் பை எஸ்டிமேட்ஸ் நம்பர்ஸ். ஆல் ஆர் அசம்ஷன்ஸ், ஆல் ஆர் யோர் அது என்னன்னா the best word they will use. A sort of manifestations. இப்போ சொல்லணும்னா ட்ரெண்டியா இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் சொல்றாங்கல்ல. ஸோ இட் இஸ் ஆல் யர் எஸ்டிமேட்ஸ் அப்படி ஞாபகம் வச்சுக்கோ. இன் ஷார்ட், பட்ஜெட் இஸ் அ ஃபோர்காஸ்ட். ஸோ இப்போ சேல்ஸ் நீ இதை அப்படியே லாயராக எடுத்து எழுதிக்கூடா. ஓகே, ஆனால் அவன் கேட்டிருக்கிறது வந்து 6 months தான் கேட்டிருக்கான். நான் ஜூன் வரைக்கும் போட்டிருக்காங்க. இப்போ க்ளோசிங் ஸ்டாக் இங்கே போடுறது என்னது, ப்ரீவியஸ் மந்தோடது போடுறாங்க இல்லையா. ஸோ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதெல்லாம் டேட்டா கொடுத்துருக்காங்க, இவ்வளோ யூனிட்ஸ், ஒரு யூனிட்டுக்கு இவ்வளோ, ஒரு யூனிட்டுக்கு இவ்வளோ வேஜஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. அவன் என்ன சொல்றான் பாரு, ஃபினிஷ்டு யூனிட்ஸ். இப்போ இந்த ஃபினிஷ் யூனிட்ஸ் இருக்கு இல்லையா, 10,000 சொல்றோம்ல, அது வந்து இஸ் ஈக்குவல் டு half the சேல்ஸ் ஃபார் த நெக்ஸ்ட் மந்த். ஓகே, அதாவது இப்போ வந்து லெட்ஸ் சே இப்போ 12,000 சேல்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோ. அந்த 12,000 is equal to half the sales for the next month. And which will be in stock at the end of each month, including December of previous year. இப்போ சேல்ஸ் நான் 10,000 ரூபாய் சொல்லியிருக்கேன்னா, அது போன வருஷத்தோட க்ளோசிங் ஸ்டாக்கோட பாதின்னு அர்த்தம். அதான் மீன். அப்போ இதோட பாதி என்ன, 5,000, அதான் ஓப்பனிங் ஸ்டாக். அதே மாதிரி பிப்ரவரி போன வருஷத்தோட க்ளோசிங் ஸ்டாக்கோட பாதி, அப்பனா போன வருஷம் க்ளோசிங் ஸ்டாக் என்ன, 6,000. இதுல பாதி 16,000ல பாதி, 20,000ல பாதி, 24,000ல பாதி, 24,000ல பாதி. அதே மாதிரி சேல்ஸ்ல இருக்கிற அப்படியே பாதி எதுல இருந்து எடுத்திருக்கான், போன மாசத்தோட எண்டு ப்ராடக்ட்ல இருந்து எடுத்து வித்திருக்கான். ஸோ அதான் ஓப்பனிங் ஸ்டாக்கோட பாதி சேல்ஸ் இருக்கும். சேல்ஸோட பாதி வந்து ஓப்பனிங் ஸ்டாக். சேல்ஸோட பாதி வந்து ஓப்பனிங் ஸ்டாக். ஏப்ரலோட பாதி ஓப்பனிங் ஸ்டாக், மேயோட பாதி ஓப்பனிங் ஸ்டாக். புரியுதாடா. அப்போ ஃபார்முலா என்ன, சேல்ஸ் at minus opening stock will give you எவ்வளோ ப்ரொடக்ஷன் பண்ணணும் அப்படின்ட்டு. புரிஞ்சுதாடா. அவ்வளோதான் சொல்லுமா. இப்போ நீ என்ன பண்ண, எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோ. 1,11,000 யூனிட்ஸ், அதான் உன்னோட ப்ரொடக்ஷன் ஃபார் ப்ராடக்ட் எக்ஸ் ஃபார் 6 months. சிம் ஆமாம்மா, அதான்டா, இதுதான் நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணுறோம்னு அர்த்தம். 11,000, 14,000, 18,000, 22, இதனால தான் ப்ரொடக்ஷன் பண்ணுறோம்னு அர்த்தம். அவ்வளோதான்டா. இதே மாதிரி ப்ராடக்ட் வை அப்படியே எடுத்து எழுதிக்கோ. 28, 28 இதோட அப்படியே. இப்போ 28,000 போன போன வருஷத்தோட, அப்போ தட் இஸ் போன மாசம் ஜான்வரியோட 28,000 சேல்ஸ்னா, டிசம்பர்ல எண்ட்ல இவங்க பாதி பாதி இந்த 14,000 ரூபாய் தான் இப்போ சேல்ஸ் ஆயிருக்கு, அதுக்குள்ள இருக்கு உட்கார்ந்துட்டு. ஓகேவா. அதே மாதிரி இதுக்கு பாதி. ஸோ நெக்ஸ்ட் சேல்ஸோட பாதி இது, நெக்ஸ்ட் மார்ச்சோட சேல்ஸோட பாதி க்ளோசிங் ஸ்டாக். 20,000ஓட பாதி இது, இது பாதி இது பாதி. புரியுதாடா. அப்புறம் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இது இது ஒரு பகுதி. இப்போ நம்ம வந்து எவ்வளவு யூனிட்ஸ் பண்ணணும் அப்படின்றத பார்த்துட்டோம். அப்ப யூனிட்ஸை காஸ்டா கன்வெர்ட் பண்ணணும்ல. அவன் என்ன சொல்றான், ஒரு யூனிட்டுக்கு வந்து 12 ரூபாய் 50 பைசா தான் டைரக்ட் மெட்டீரியல். ஓகேவா. அப்போ ஒரு யூனிட்டுக்கு 12 ரூபாய் 50 பைசானா நீ பாருடா, கிட்டத்தட்ட வந்து 1,11,000 யூனிட்ஸா. இப்போ இப்போ கேக்குதா. ஆ 13,87,500. கரெக்ட். 1,11,000 into 12.50. புரியுதாடா. ஆ எங்கடா, எங்கடா 3 யூனிட்ஸ்.
அதெல்லாம் ரொம்ப கஷ்டப்படாதடா செல்மா, நான் ஈஸியா சொல்லித்தரேன். நான் ஈஸியா சொல்லித்தரேன். இங்க பாரு, இது இது புரியுதா? 13,87,500 எப்படி வந்து புரியுதா? திஸ் இன்டு திஸ். இது அதே மாதிரி டைரக்ட் வேஜஸ் 4 ரூபாய் 50 பைசா இன்டு 1,11,000. இது ரெண்டு புரியுதா? இது ரெண்டு புரியுதா? இது ரெண்டும் வேரியபிள் ஓவர் ஹெட் எப்படி 3 ரூபாய் எப்படி 4 ரூபாய் அப்படின்றது வந்து பார்த்தோன்னா 6,60,60,000 செல்லுமா. 6,60,60,000 2,20,000 யூனிட்டுக்கு 6,60,60,000 ஒரு யூனிட்டுக்கு எவ்வளோ? இவன் இன்டு இவன் டிவைடட் பை இவன் 3 ரூபாய் வந்துடும். அப்போ ஒரு யூனிட்டுக்கு 3. அதே மாதிரி ஆ இப்போ பாரு 2,40,000க்கு அப்போ ஒரு யூனிட்டுக்கு எவ்வளோ? இவன் இன்டு இவன் டிவைடட் பை இவன் 4 ரூபாடா, அவ்வளோதான்டா. இப்போ என்ன பண்ணணும் தெரியுமா? இந்த 3 ரூபாய் 4 ரூபாய் தான் இங்கே வந்து 1,11,000 இன்ட்டு 3 டூ 1,27,000 இன்ட்டு 4 போட்டு டோட்டல் காஸ்ட் கிடைக்கிறது. அவ்வளோதான்டா. ஆட் பண்ணணும். காஸ்ட் இல்லை ருபீஸ் ஆட் பண்ணணும். என்னன்னா எண்ட் ஆஃப் த டே அந்த காஸ்ட் ஷீட்டுக்கு அரைவ் பண்ணுறோம். டைரக்ட் மெட்டீரியல் ப்ளஸ் டைரக்ட் வேஜஸ் ப்ளஸ் அந்த டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், அதான் ஓவர் ஹெட்ஸ்ன்னு சொல்கிறோம் இங்கே. அவ்வளோதான்டா. ஸோ அப்போனா என்ன அர்த்தம்னா 1,11,000 யூனிட்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் மிக்ஸுக்கு 22,20,000 வந்து எனக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான காஸ்ட் ஆகுறது அப்படின்னு அர்த்தம். அதான் மீனிங். ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பட்ஜெட் போடுறாங்க. ஓகேவா? ஸோ இது ரெண்டும் உனக்கு அமுச்சு விடவா? இந்த ரெண்டு சம் தானே போட்டாங்க. செல்லம்மா இன்னைக்கு பட்ஜெட் இது முடிச்சிட்டோம்டா. நம்ம ஆண்டர்பிரினர்ஷிப்ல என்னடா பண்ணாங்க? என்னெல்லாம்டா அதுல டிஸ்கஸ் பண்ணாங்க? அதான் பேங்க் லோன்ஸ் எக்ஸ்டர்னல் சோர்ஸ் அந்த மாதிரியா? சோர்ஸ் வந்து சேவிங்ஸ். செல்லம்மா அது அமுச்சு விட்றியா? நான் கோத்ரூ பண்ணிட்டேமாடா, நாளைக்கு உனக்கு எடுக்கிறேன். அது இதுல என்ன எடுத்தாங்க செல்லம்மா? நம்ம காஸ்டிங் பிரைமரி அப்போர்ஷன்மெண்ட் செகண்டரி அப்போர்ஷன்மெண்டா? ஏய் எனக்கு அந்த சம்ஸ் எல்லாம் கொஞ்சம் அமுச்சு விட்றா செல்லம்மா. நான் எக்ஸல் ஃபைல்ல போட்டு உனக்கு எல்லாம் ரெடி பண்ணிடுறேன். பிரியங்கா அதுக்கு முன்னாடி இது இது மட்டும் நாளைக்கு பிரிண்ட் அவுட் எடுத்துன்னு கிளாஸுக்கு வரியாடா? ஒரு நிமிஷம். ஒரு அப்போர்ஷன்மெண்ட் ஒரு இது சொல்றேன் உனக்கு. இவர் சொல். நீ எது போட்டோ எடுக்கணும்னு மட்டும் சொல்லிடுறேன்.
இது மட்டும்டா, இது மட்டும்டா. இல்ல நீ நோட்ல எழுதினாலும் ஓகே தான், எனக்கு ஒண்ணும் இல்ல. இது 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 நான் ஓரளவுக்கு நீ நல்லா ஃபிக்ஸ் ஆயிட்டேன்னா ஓரல்ஸ் ஈஸியா இருக்கும். சம்ஸ் மட்டும் ஃபார்வர்ட் பண்ணி விடு. அந்த சம்ஸ் எக்ஸல்ல போட்டு இது பண்ணி நான் பார்த்துடுறேன் ஒரு வாட்டி. சுதட்டு உனக்கு சொல்லி தரும்போது கிளாஸ் ஒர்க்ல பண்ணது வச்சுரு. ஸோ நான் எப்படி போடுவேன்னா, சாரி, கொஸ்டின் நீ கிளாஸ் ஒர்க்ல பண்ண ஆன்சர்ஸ் ரெண்டுத்தையும் எக்ஸல் ஃபைல போட்டு அப்புறம் ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 அப்படி போட்டுறேன். ஓகேவா? எனக்கு அமுச்சு மட்டும் விட்டுறேன். அப்படி இது நாளுமே நாளைக்கு உட்காந்து முடிச்சிடலாம்டா. சோர்சஸ் ஆஃப் ஃபண்டிங்கும் பிரைமரி போர்ஷன்மெண்ட்டும் செகண்டரி போர்ஷன்மெண்ட்டும் பண்ணும்போது பட்ஜெட் வந்து ரீகேப் பண்ணிடலாம். நீ 2 சம்ஸ் முடிச்சு வச்சிரு நாளைக்கு கிளாஸ் வரதுக்கு முன்னாடி. நாளைக்கு கிளாஸ் வந்து ஒரு நாளைக்கு ஓகே சாட்டர்டே பிரேம் சொன்னா சைப்ரி உனக்கு டியூஷன் எப்படா? பிரியங்கா நம்ம வந்து 5:30 to 6:30 உட்காந்துக்கலாமா? சரி. ஓ காலேஜ்லாம் 5:30 தான் வருவல்ல? ஐயோ மறந்தே போயிட்டேன்டா. சரி அப்ப நம்ம 7 o'clock உட்காந்துக்கலாம். 7 or 7:30 ரெண்டு டைமிங்ல கன்ஃபார்ம் பண்றேன். ஓகேவாமா? ஆ சரி. இப்ப பாரு, நாளைக்கு இது முடிச்சிடலாம்டா. இதுக்கு வந்து நீ ஹோம்ஒர்க் வந்து 2 sums இல்ல நம்ம நாளைக்கு மார்னிங் கிளாஸ் வச்சுக்கலாமா? அது பெட்டரா இருக்கும்ல. மார்னிங் 1 hour கிளாஸ் வச்சுக்கலாம்டா, 2 hourலாம் வேண்டாம். சம்வேர் அரவுண்ட் செல்லமா ஒரு 10 to 11 வச்சுக்கலாமா மார்னிங்? நான் அந்த 10 to 11ல இந்த எனக்கு இந்த காஸ்டிங் அமுச்சு விட்ரு, பிரைமரி அப்போர்ஷன்மெண்ட் செகண்டரி அப்போர்ஷன்மெண்ட். இப்போ நைட் உட்காந்துட்டு அதில் என்னெல்லாம் பார்த்து வச்சுடுறேன் நான். பார்த்துட்டு நான் ரெடி பண்ணிட்டேன்னா அது சொல்லித்தரேன். சோர்சஸ் ஆஃப் ஃபண்டிங் எனக்கு தெரிஞ்சு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு எப்படிடா பிடிஎஃப் மாதிரி இருக்காடா சோர்சஸ் ஆஃப் ஃபண்டிங்க்கு? ம் நோட்ஸ் கொடுத்துருக்கேன், நோட்ஸ் அனுப்பிச்சு விட. ஓகே நீ கிளாஸ்ல வச்சு நீ நோட்ஸ் மாதிரி ரெடி பண்ற. நோட்ஸ் மாதிரி கொடுக்கறது இல்லையா? ஏன்டா? சரி ஓகே, நீ சும்மா ஹேண்ட் ரிட்டனா பண்ணிருப்பல, என்கிட்ட கொஞ்சம் நோட்ஸ் வச்சிருக்கேன் சோர்ஸ் ஆஃப் ஃபண்டிங்க்கு, அதுவும் வந்து சேர்த்து கிளப் பண்ணி பண்ணிடலாம். நாளைக்கு மார்னிங் இது எடுத்துறேன் நான். ஓகே சொல்லமா, இது நீ வந்து ஈவினிங் நைட் நாளைக்கு எண்ட் ஆஃப் த டே ப்ராக்டிஸ் பண்ணு. ஓகேவா? எண்ட் ஆஃப் த டே ஒரு பண்ணிட்டு நைட் எனக்கு ஒரு நாளைக்கு 9 அனுப்பிச்சு விடு. ஓகேவா? சரி. நம்ம செகண்ட் செம்ல தானடா இருக்கோம். ஏய் பிரியங்கா, அந்த சிஎம்ஏ யூஎஸ் வேற பார்க்கணுமேடா பிரியங்கா. இல்ல சரி, வரலையா? சரி, அது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்ம பார்க்கலாம். நான் சும்மா ஒரு எக்ஸல் ஃபைல் மட்டும் ரெடி பண்ணிக்கிறேன். அந்த சிஎம்ஏ யூஎஸும் இருக்கா? நம்ம சும்மா பிகாம் ஒரு இது மாதிரி போட்டுக்கலாம் நம்ம. என்ன சொல்றது, டெய்லி செக்லிஸ்ட் மாதிரி போட்டுக்கலாம். அந்த சுதட் அதுவும் இது கிளாஷ் ஆகும். என்ன பண்ணிருக்கோம், வேர் வி ஸ்டாண்ட்.
ஸோ இது மட்டும் நீ முடிச்சுட்டு செல்லம். நாளைக்கு மார்னிங் நான் இதை எடுத்துடுறேன். எனக்கு நைட்டுக்குள்ள இது ரெண்டுமே அமுச்சு விட்டுரு. ஓகே சொல்லும். பைடா கண்ணோ. பிரியங்கா அந்த ரேஷியோ சம் ஒரு வாட்டி போட்டு பார்க்கணும் பிரியங்கா. ப்ரொப்ரைட்டரி ஃபண்டோட ஸ்டேட்மெண்ட் ஒரு வாட்டி போட்டு பாரு. மேம் கிட்ட 4,80,000 டோட்டல் செக் பண்ணிக்கோ பேலன்ஸ் ஷீட். அண்ட் ஒன் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் சம் வேற பெண்டிங்ல இருக்குல்ல, அது எப்படி நீ ஒர்க் அவுட் பண்றியா? ட்ரை பண்ண சும்மா. அதாவது ஐ வாண்ட் யூ டு ட்ரை, ஐ டோன்ட் வாண்ட் யூ டு சால்வ் த என்டையர் ப்ராப்ளம். இது கரெக்டாக வரணும்லாம் இல்லை. ஐ வாண்ட் யூ டு ட்ரை இட். திங்க் ஓவர் பண்ணி பண்ண. இல்லைன்னா நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன். ஓகேடா சொல்மா. பை பை. தேங்க்யூ. டிவி கொஞ்சம் அவளோட ஏஐ புக் வச்சு நீங்கள் ஃபுல் படிக்க டிவி அமேசான் வீட்டில் இந்த ஏப்ல அந்த ஏ படிக்கணும். ஏ பிரக்யா ஏஐ புக் கொடுத்துறேன். இங்கே கீழே சாய் கீழே ஏஐ புக் கொடுத்துறேன். ஓஸ்வானோட ஆஸ்வான் ஏஐ புக் கூட ஏஐ கூட ஆஸ்வாலின் கூட அப்பாக்கு எது ஈஸியா இருக்கும் உனக்கு? மெயினா 3 எதனா 3.5 அது கொஞ்சம் காமிச்சு சாய் அப்பாக்கு. அப்பா அதை கொஞ்சம் பார்த்து ரெடி பண்ணி வச்சிருவாடா. நாளைக்கு நீ வந்த உடனே தயவுசெய்து உட்காந்துன்று. ஓகேவா? கொஞ்சம் கடகடன்னு இங்கிலீஷ் படிச்சு. உனக்கு ஒண்ணுமே தெரியாம பேசாதடா, சொல்ல முடியாதுடா. பிரிண்ட் அவுட் எடுத்துட்டியா? ஆ ஆ ஆ அப்படியா? பரவாயில்ல விடு. அதனால ஓ ஆ ஆ அது உனக்கு தேவையில்லையில. செட்டா வரலையேப்பா. பிட்ஸ் அண்ட் பீஸா தான் வருது. இல்ல 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 மாமியாரோடது சார்ஜ் பண்ணிட்டு இருக்கோம்.